5 ஆண்டுகளா வேலையின்மை, வறுமை, மாநில அந்தஸ்து உரிமையும் இல்ல, இனி எதற்காக காத்திருக்க வேண்டும்னு போராட்டத்தில் குதித்த ஜென்சி இளைஞர்கள் சூறையாடப்பட்ட பாஜக அலுவலகம், கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம துப்பாக்கிச்சூடு நடத்திய பாதுகாப்பு படை வீரர்கள்னு லடாக்க உலுக்கிய போராட்டத்தின் பின்னணிய இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து, சிஏஏ சட்டம்னு சர்ச்சையான திருத்தங்களை செயல்படுத்திய மத்திய பாஜக அரசு 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 31 ஜம்மு காஷ்மீர்ல மறுசீரமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. இதனால அதுவரை ஜம்மு காஷ்மீர்ல இருந்த லடாக் தனியா பிரிக்கப்பட்டு தனி யூனியன் பிரதேசமா அறிவிக்கப்பட்டது. லடாக் தனி யூனியன் பிரதேசமா அறிவிக்கப்பட்டு 6 ஆண்டுகள் கடந்த நிலையில அங்கு வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு மாநில அந்தஸ்தும், நிலம், கலாச்சாரம் மற்றும் வளங்களை பாதுகாக்கும் விதமா அரசியல் சாசன பாதுகாப்பும் கேட்டு கடந்த 3 ஆண்டுகளா போராடிட்டு வராங்க. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்துல 6வது அட்டவணையில லடாக்கை சேர்க்கும்படி அப்பகுதி மக்கள் வற்புறுத்திட்டு வராங்க. தங்களுக்கு மாநில அந்தஸ்து இல்லாததால வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் அதிகரிப்பதா அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இந்த சூழல்ல லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கேட்டு சமூக ஆர்வலரும் பருவநிலை செயற்பாட்டாளருமான சோனம் வாங்சுக் 2 வாரங்களா உண்ணாவிரதம் மேற்கொண்டுட்டு வராரு. லே அபெக்ஸ் பாடி அமைப்புல உறுப்பினராக இருக்கும் இவர் உண்ணாவிரத போராட்டம் இளைஞர்களோட கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். லே பகுதியில நடந்த உண்ணாவிரத போராட்டத்துல சுமார் 2000 இளைஞர்கள் பங்கேற்றிருக்காங்க. அப்போது பொங்கி எழுந்த இளைஞர்களின் போராட்டம் வன்முறையா மாறிச்சு. வாகனங்கள் நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டது. பாதுகாப்பு படையினர் மீது கல்வீசி தாக்குதலும் நடத்தப்பட்டது. போராட்டக்காரர்களை கண்ணீர் குண்டு வீசி தடுக்க முயன்றும் அது முடியாம போச்சு. இந்த கலவரத்துல போலீசார் 50க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. நிலைமை கட்டுக்கடங்காம போனதால போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இதுல 5 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையே போராட்டக்காரர்களிடம் பேசிய சோனம், உங்களோட கோபம் நியாயமானது, இது ஜென்சி தலைமுறையின் புரட்சி, ஆனா வன்முறை நமக்கு தீர்வாகாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கலவரத்துல இரு தரப்பிலும் சேதம் ஏற்பட்ட நிலையில லடாக் சிறப்பு அந்தஸ்து குறித்து வரும் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுச்சிருக்கு. சமீபத்துல நேபாளத்துல வெடித்த ஜென்சி தலைமுறையினரின் போராட்டம் உலக நாடுகளை அதிர வச்சது. ஊழல் குற்றச்சாட்டு, சமூக ஊடகங்கள் மீதான தடை உள்ளிட்டவற்றை கண்டிச்சு பொங்கி எழுந்த ஜென்சி இளைஞர்கள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்தாங்க. நேபாளம், பெரு போன்ற நாடுகள்ல வெடித்த ஜென்சி தலைமுறையினரின் போராட்டம் அரசாங்கத்தையே ஆட்டம் காண வச்சது. இதே போல லடாக்கிலும் போராட்டம் வெடித்ததால மத்திய அரசுக்கு உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.